10 life lessons from Squid Game. ஸ்குவிட் கேம் உலகம் முழுவதும் ஃபேமஸ் அண்ட் க்ரோத் ஆகிட்டு வர ஒரு வெப் சீரிஸ். இது ஒரிஜினல் ப்ரிமிசஸோட சில்ட்ரன் கேம்ஸை அடிப்படையாக கொண்ட ஒரு வெப் சீரீஸாக இருக்கிறதுனால இது டிவி ஷோஸை விட அதிகமாக ஃபேமஸ் ஆகுது. பலவித திருப்பங்கள் மற்றும் அதை கொண்டு போகிற கேரக்டர்ஸ்னால இந்த வெப் சீரீஸினுடைய ஒவ்வொரு எபிசோட்ஸும் வாழ்க்கைக்கான ஒரு லெசன்ஸை கொடுத்துட்டே இருக்குது. அதில் சில பயனுள்ள லெசன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க 10 ஸ்குவிட் கேம்ஸ் லெசன்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, when rich people have too much money they get bored. லாரி எல்லிசன் மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிறது, போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட ஜஸ்ட் எச் ஸ்போர்ட்ஸ் டீம், thousands of art pieces, plenty of real estates-னு உலகம் முழுவதுலையும் இன்க்ளூடிங் ஹவுசஸ், பில்டிங்ஸ், பிளேசஸ், ஈவன் ஐலாண்ட்ஸ்னு பலவித தன்வசம் வச்சிருக்கிறாரு. இந்த சீரியஸ்லையும் மனிதனோட வாழ்க்கையில் பல அலட்சியங்களை பணத்தோடு சேர்த்து பார்க்கும்போது உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு அச்சுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துரும்ன்றத சொல்லியிருக்காங்க. ரிச் பீப்புள் அவங்களுக்கு போர் அடிக்கிற நேரத்தில் மனித உயிர்களுக்கான பொறுப்பை கூட உணராமல் விளையாடுற ஒரு ஆபத்தான சீரியஸ் தான் ஸ்குவிட் கேம். நம்பர் 2, the choices we make in our life determine our future. Red light, stop. Green light, go. Mechanic, blue color. CEO, white color. Single life, freedom and independence. Relationship life, love and commitment. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள்லையும் நம்ம லைஃப் ஆல்டரிங் சாய்ஸஸை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எடுக்கிறோம். ஸ்குவிட் கேம்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸும் தங்களோட சாய்ஸஸை அந்த முகம் தெரியாத மனிதர்கள்கிட்ட டார்ச்சி கேம் விளையாடுறத ஒத்துக்கிறாங்க. அதில் ரெட் டைட்டில் கார்டாகவும் ப்ளூ டைட்டில் பிளேயராகவும் இருக்குது. அவங்க எதை வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியல, ஆனால் போக போக அவங்களோட பேராசையும் விரக்தியும் உயிருக்கே ஒரு ஆபத்தான லைஃப் த்ரெட்னிங் கேமில் போய் முடிஞ்சிடுது. நம்ம லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே இம்பார்ட்டன்றதை புரிஞ்சு முடிவெடுக்கணும். நம்பர் 3, ஸ்லோ டவுன். வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையை நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு வழி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். பிளேயர்ஸ்க்கு மேலே பிளேயர்ஸ் ரஷ் பண்ணி விளையாடுறதுன்னு அவங்க உயிருக்கான அல்டிமேட் ப்ரைஸ் கொடுத்ததுன்னு ஸ்குவிட் கேமில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. இந்த சீரியஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரெட் லைட் அண்ட் க்ரீன் லைட் இதை ப்ரூவ் பண்ணி இருக்கு. நீங்கள் வெளியேற விரும்பினா இதை எச்சரிக்கையாக விளையாடணும்னு. அதை விட முக்கியம், நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த கேமில் அவசரப்பட்டு முன்னேறதுனால பல உயிர்கள் அதுக்கான விளைவுகளை சந்திச்சிருக்கு. காமன் கூலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணுன்றத சொல்லியிருக்கு. நம்பர் 4, கைண்ட்னஸ் கம்ஸ் பேக் டு யூ. இந்த தொடரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைண்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமானதுன்றத பல இடத்துல பார்க்கலாம். நீங்கள் எந்த லைஃப் ஸ்டேட்டில் இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, மற்றவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கிறதும் முக்கியம் இல்லை. ஜி ஹன் அந்த வயதான முதியவர் இல்லாமல் கேம்லேயும் அதுக்கு வெளியேயும் ரொம்ப கனிவாக ட்ரீட் பண்ணுறாரு. ஈவன் சே பயாக்க முதல்ல பிடிக்காத மாதிரி இருந்தாலும் அவகிட்டையும் ஜி ஹன் கனிவாக தான் நடந்துக்கிறாரு. எல்லாரையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக தான் முதல்ல அப்ரோச் பண்ணுறாரு. கைண்ட்னஸ் அதுக்காக வேல்யூவை எப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கும். கொடுக்குறவங்களையும் கைண்ட்னஸ் அதிகமாக பிளஸ் பண்ணும். Number 5, brains can be a better asset than bronze when it's put to good use. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஸ்ட்ரென்த்ன்றது ஒன்றுமே இல்லை. தக் ஆஃப் வார் கேமில் ஜி ஹன் டீம் அன்இக்வாலிட்டி பேராக இருந்தாலும் அவங்களோட 2 ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாகவும் ஸ்ட்ரென்த் அதிகமான டீமை அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக அந்த கேமில் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. நம்பர் 6, be careful who you trust. அலி தான் இதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள். நல்ல ஒரு மனிதராக இருக்கிறது வாழ்க்கையில் வெகு தொலைவுக்கு கொண்டு போகாது. இந்த விதத்தில் தான் ஹியூமன் நேச்சர் வேலை செய்யுது. டிஸ்கிரேஸ்டு பேங்கர் சோ சிங் வி அலியை ஏமாத்தினது இதுக்கு பெரிய உதாரணம். நம்மளோட கைண்ட்னஸை சில பேர் அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக உபயோகப்படுத்துவாங்கங்கிறத இந்த தொடரை பார்த்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். நம்பர் 7, the yin yang factor. பழங்காலத்தில் சொல்லப்பட்ட சைனீஸ் ஃபிலாசபி த இங் யாங்கிறது டுவாலிசம் கான்செப்டை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் எப்படி இன்டர் கனெக்டட் அண்ட் இண்டிபெண்ட்டாக நேச்சர் வேர்ல்ட் அண்ட் ஹியூமன்ஸ்ட்டு இருக்குதுன்னு இந்த தொடர்லேயும் டுவாலிசம் கான்செப்டை பார்க்கலாம்.
Number 8, greed and desperation brings out the worst in people. Sangmo's vicious side இங்கே பலருக்கு இருக்கிற greed and desperation worst சைடை காமிச்சிருக்கு. பெனல்டிமேட் கேமுக்கு முன்னாடி ஃபெல்லோ பிளேயர்ஸை சாவடிக்கிற நினைக்கிறதும் ஃபைனல் கேமில் இன்ஜூர்ட் அண்ட் டிஃபென்ஸ்லெஸ் சிபேக்கால கொலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதும்னு பல விஷயங்களை பண்ணுறாரு. இல்மேனோட மெமரி லாஸை விளையாட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுக்தியாகவும் யூஸ் பண்ணுறாரு. Number 9, don't lose hope in humanity. ஓவராலாகவே இந்த தொடரில் இன்ஹியூமானிட்டி ஷோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இல்மேன் அண்ட் ஜைஹனுக்கு இடையில நடக்கிற ஃபைனல் கன்ஃபரன்டேஷன் ஹியூமன் கைண்டுக்கான ஹோப்பை இன்ஸ்பயர் பண்ணுறதா இருக்குது. வாழ்க்கை கடினமானதாக இருந்தாலும் நம்பிக்கைக்கான காரணம் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்கிறதையும் பலவித பெர்ஸ்பெக்டிவில் சில நேரம் மாற்றி தான் பார்க்கணும். Number 10, after you win in your current game in life, you can alter your future and choose a new path. சியோங் ஜி ஹன் கடைசியாக ரெட் ஹேரில் இறக்குறப்போ அவரோட கண்கள் திறந்ததாக இருக்குது. அவரோட லைஃப் அண்ட் சாய்ஸஸ்க்கு அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க எப்பயும் தயாராக இருந்திருக்காரு. கொரியாவில் சிவப்பு கலர் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. மேஸ்குலைன் டாமினன்ட் கலராகவும் இருக்குது. இந்த கலரோட அசோசியேட்டடாக நீங்கள் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கிறது ஒரு மெசேஜ். இந்த வீடியோவில் சொன்ன பல விஷயம் உங்கள் வாழ்க்கையோட தொடர்புடையதாகவும் இந்த சீரியஸ் உங்கள் லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதுபோல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்டட் டு க்ரோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.